மதிப்பிற்கும் எங்களுடைய பாசத்திற்கும் உரிய ஆயர் பெருமக்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இருபால் துறவியரே மற்றும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் புதுநிலையினரே, உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் கிறிஸ்து இயேசுவின் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாதத்தின் 24ஆம் நாள் சரியாக காலை 12:10 மணிக்கு நம்முடைய பாசத்திற்குரிய குளித்துறை மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு ஜெரோம் பருவேல் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். சலேசியர்களாக எங்களுக்கு இது ஒரு நல்ல நாள் என்று சொல்வோம். நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் பார்ப்பது கிடையாது நாங்கள். இருப்பினும் இது ஒரு நல்ல நாளாக நாங்கள் கருதுகிறோம். அந்த கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் எங்களுடைய வகுப்பு தோழர் ஜெரோம் தாஸ் பருவேல் அவர்களை நாங்கள் பாசத்தோடு வழி அனுப்புகிறோம். கடந்த ஏறக்குறைய ஓராண்டாக எந்த விதமான ஒரு பேச்சு இல்லாத ஒரு வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தவர். ஓராண்டாக அவரை நாங்கள் பலமுறை சந்தித்திருந்த பொழுதும் சில சமயங்களிலே கொஞ்சம் வருத்தத்தோடு நாங்கள் வீடு திரும்புவோம். கடைசியாக 10 நாட்களுக்கு முன்னால் மீண்டும் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த நேரத்திலும் அவர் அந்த கண்களை திறந்து பார்க்கிறார். நாம் சொல்லுவதை அவர் கேட்டுக்கொள்கிறாரா, புரிந்து கொள்கிறாரா என்று பலர் நம்மில் சந்தேகம் பட்டிருப்போம். ஆனால் அவரை பார்த்து அவரோடு உரையாடியவர்கள், அவரோடு இன்னும் சிரித்து பேசியவர்கள், அவரோடு ஜெபித்தவர்கள், அவர் ஏதோ புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மனநிலை தான் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். நாங்கள் தான் அவருடைய வகுப்பு தோழர்கள் என்று சொல்லிக் கொள்வோம். நானும் இப்பொழுது எங்களோடு இருக்கின்ற அருட் தந்தை சகாயராஜ் அவர்கள் மற்றும் நம்முடைய பாசமிகு ஆயர் ஜெரோம் தாஸ் பருவேல் அவர்கள். ஆனால் அவர் ஒரு மறை மாவட்டத்தின் குரு மாணவராக தன்னுடைய பணியை தொடங்கியவர். அந்த காலகட்டத்தில் எங்களுடைய மறை வட்டத்தினுடைய முதன்மை குரு அருட்பணி அருள்ராஜ் அவர்களுடைய வகுப்பு தோழராக கருமாத்தூரில் அவர் படித்திருக்கிறார். அதன் பிறகு 6 ஆண்டுகளாக ரோமையிலே அவர் தன்னுடைய இறையியல் படிப்பை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பாசமிகு தந்தை பிரான்சிஸ் வின்சென்ட் அவர்களுடைய வகுப்பு தோழராக இருந்திருக்கிறார். அதனால் அவர் எங்களுக்கு மட்டும் வகுப்பு தோழர் அல்ல, பலருக்கு வகுப்பு தோழராக இருந்து இறைவனடி சேர்ந்திருக்கிறார். என்னை இந்த மறை உரை ஆற்றுவதற்காக எங்களுடைய சென்னை மாநில தலைவர் தந்தை போஸ்கோ அவர்கள் என்னை பணித்த பொழுது என்ன சொல்வது என்ற ஒரு தயக்கம் எனக்கு. ஏனென்றால் அந்த வகுப்பு தோழர்களை பற்றி பேசுவது என்பது நாம் விலாவாரியாக பேசிவிடும். அது கூட எப்படி பேசுவோம்னு சொன்னால், சில விஷயங்களை மட்டும் பேசி நம்மளால் முடித்து விட முடியாது. ஏன்னா பல விஷயங்களை பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். அதையெல்லாம் மற்றவர்களை நான் பேச விடுத்து வருகிறேன். அதற்காக இன்னொரு தருணம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த இறை வார்த்தையை மட்டும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த இறை வார்த்தைகளின் நடுவே அவருடைய அந்த வாழ்க்கையும் ஒரு நடுவே செல்லும் என்று நான் நினைக்கிறேன். தந்தை, நாங்கள் அவர் எப்பொழுதுமே ஃபாதர் என்று கூப்பிட்டு எங்களுக்கு பழக்கமாச்சு. எங்கள் வகுப்பு தோழர் என்ற முறையில் 7 வருடம் எங்களை விட மூத்தவர். ஆனால் எங்களுள் ஒருவராக வாழ்ந்தவர். அதனால் தான் அவரை நாங்கள் எப்பொழுதும் தந்தை ஃபாதர் என்று தான் பேசி எங்களுக்கு பழக்கம். ஆயரான பிறகும் அவரை நாங்கள் ஆயர் என்று சொன்னது கிடையாது. அத்தகைய ஒரு உறவில் நாங்கள் வளர்ந்தோம். அவருடைய அந்த உறவை நாங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது, அவர் இப்பொழுது எங்களை விட்டு சென்றிருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது, முதலில் என்னுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு கருத்து இதுதான். நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதிலும் உயிர்த்த இயேசு மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே திரு பயணிகளாக வாழ்கிறோம். இது நம்முடைய நிரந்தரமான வீடு அல்ல என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதை நாம் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு உண்மை என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக
ஒவ்வொரு இந்த சாவின் அந்த இறுதி கட்டமும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்த அந்த ஒரு லுவைன் கல்லூரியில, லுவைன் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர், அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு வயது 80 ஆகிவிட்டது. அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் அவரை பார்த்த பொழுது, ஸ்டான், do you know, after all these years, இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. அது என்ன உண்மைன்னு சொன்னார்னா, நாத்திகம் என்பது கடவுள் மறுப்பு அல்ல, மாறாக நாத்திகம் என்பது இந்த உலகிற்கு பிறகு ஒரு மறு வாழ்வு ஒன்று உண்டு என்ற அந்த நம்பிக்கையை இழப்பது. அது எவ்வளவு உண்மை என்பதை நான் அன்றாட அந்த வாழ்க்கையிலே மக்களோடு பழகும் பொழுது, இது கிறிஸ்து இந்த பங்கினுடைய பலவிதமான பணிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நான் அதை புரிந்து கொள்கிறேன். நாம் கிறிஸ்துவர்கள், உயிர்த்த இயேசுவின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள், நாம் எல்லோரும் குருக்கள், அதை பற்றி மிகவும் ஆணித்தரமாக நாம் போதிக்கின்றவர்கள். ஆனால் அது எத்தகைய நிலையில் நம்மை, நம்முடைய வாழ்க்கையை உண்மையாக வழி நடத்துகிறது என்ற ஒரு கேள்வியை தான் நான் என்னுள் கேட்டுக்கொள்ளேன். காலையில் ஒரு விதத்தில் என்னையும் அறியாமல் என்னுடைய செயல்பாடுகள், சாவை பற்றி என்னுடைய கருத்து, அதை பற்றி அதற்கு பிறகு இருக்க போகின்ற ஒரு வாழ்வை பற்றிய ஒரு கருத்து எனக்கு எப்பொழுதுமே நெருடலை தருவதை நான் பார்க்கிறேன். அதை பார்த்து ஒரு விதமான பயம், அதை பார்த்து ஒரு விதமான அச்சம், அதை எந்த அளவுக்கு நான் தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் தள்ளி போட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு நாம் வாழ்கிறோம். அதை பார்க்கும் பொழுது நான் பல முறைகளிலே பார்த்திருக்கிறேன். உண்மையான நாத்திகம் என்பது கடவுள் மறுப்பு அல்ல. கடவுளை யாரும் மறுக்க முடியாது. அதனால தான் நாத்திகர்களாக யாரும் இருக்க முடியாது. அவர் நீங்க மறுத்தாலும் மறுக்கவில்லை என்றாலும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆனால் நாம் எப்பொழுது இந்த வாழ்விற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை நாம் மறந்து விடுகிறோமோ, அந்த நேரத்தில் நாம் எத்தனை படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளவு ஆன்மீகத்தில் ஆழத்தை நாம் கண்டிருந்தாலும், ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் நானும் நாத்திகர்களாகத்தான் வாழ்கிறோம். இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எதற்காக நான் நினைக்கிறேன் சொன்னா, ஒருவேளை இதை போன்ற நிகழ்வுகள் ஒரு நல்ல ஒரு புத்துணர்வை தருகிறது, ஏதோ புது உணர்ச்சியை தருவதை போல். ஆனா எவ்வளவு நாளைக்கு? இந்த கோவிலில் நான் இருந்து வெளியே சென்றவுடன் அதே நினைவு, அதே ஒரு உத்வேகம், அதே ஒரு நம்பிக்கை என்னுள் இருக்கிறதா? இதைத்தான் ஒரு முதல் பதிவாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இதை நான் பலமுறை இவரிடமே பேசியிருக்கிறேன். ஏனென்றால் சில சமயங்களில் இறையல் தத்துவங்களை பற்றி அவரிடம் தான் சண்டை போட முடியும். சண்டை போட்டுட்டு அவரும் சத்தமாக சண்டை போடுவார், ரொம்ப அதிகமாக சண்டை போடுவார் பிஷப்பும். ஆனால் சத்தம் போட்டு கடைசியில் உங்கள்கிட்ட நான் சண்டை போட வரலடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவார். ஸோ அந்த ஒரு நிலையில அவரோடு இதை நான் விவாதித்திருக்கிறேன் பல முறை. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் நாம், அதுவும் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், கிறிஸ்து உயிர்த்துள்ளார், அதுவும் அந்த கிறிஸ்துவோட உயிர்ப்பை நோக்கி நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்ப்பின் மேல் உங்களுக்கும் எனக்கும் எத்தகைய உண்மையான ஆழமான விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். அதைத்தான் என்னுடைய சகோதரர் மீண்டும் என்னுடைய வகுப்புத்தோடு எனக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, எங்களுடைய வகுப்பு தோழர், இது நான் இந்த நற்செய்தி வாசகத்தை நான் தேர்ந்து கொண்டேன். பேறு பெற்றோர் அந்த ஒரு பகுதி. என்னை அவரை பார்த்த உடனே எனக்கு வருகின்ற ஒரே அந்த வாக்கியம் இதுதான், பேறு பெற்றவர். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில எதையும் தனக்காக கேட்கவில்லை. அதுதான் அவர் சகாயராஜ் ஃபாதர் சொல்லுவார். அதை கண்டிப்பா எங்களுடைய தோழர்கள், வகுப்பு தோழர்கள் எல்லோருமே அதற்கு உறுதி அளிப்பார்கள். தனக்காக எதையும் தேடவில்லை. வெளிநாட்டில் படிச்சார், ஒரு 6 வருஷம் படிச்சுட்டு வந்தார். அதன் பிறகு நான் இங்க போக வேண்டும், நான் அங்க போக வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும் என்ற எந்த அந்த ஒரு ஆசையும் இல்லாமல் தன்னுடைய துறவற வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர். நான் பார்த்து அதை நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஏறக்குறைய 10
10 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் எங்ககிட்ட சொல்லி இருக்கிறாருப்பா, இந்த சிட்டியில இங்க அங்க பெரிய பெரிய இடங்கள்லாம் வேலை செஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு, நான் வந்து ஏழைகளோடு பணி செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பாக மிகவும் பின்தங்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்காக நான் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி கடம்பூர், தாளவாடி, கோட்டகிரி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக ஏறக்குறைய 9 ஆண்டுகள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9-10 ஆண்டுகள் நாங்கள் அவரை கட்டாயப்படுத்தி, உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை, அதெல்லாம் தயவு செய்து வந்து நம்முடைய சலேசிய மாநிலத்திற்கு ஏதாவது பணி செய்யுங்கள் என்று நாங்கள் அழைத்து கொண்டு வந்த பொழுது அவர் அந்த நவ துறவிகளுக்கு இயக்குனராக 5 ஆண்டுகள் பணி செய்தார். அவர் உருவாக்கிய ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட சலேசிய குருக்கள் இங்கு பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நீ கேட்கும் பொழுதும் நான் சொல்கின்ற சில வார்த்தைகள் அவர்களுக்கு உண்மை என்று கண்டிப்பாக புரியும். அவர் ஏழைகள் வாழ் எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தவர் என்பது அந்த நவ துறவிகளுக்கு, அவரோடு வாழ்ந்தவர்களுக்கு, அவரோடு பயணித்தவர்களுக்கு சரியாக தெரியும். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் என்ன செய்வாங்க? கடவுளை காண்பர். இதுதான் எங்க தந்தை பார்த்துட்டு போனவர். ஏழையின் உள்ளத்தில் எவ்வளவு கஷ்டத்தோடு, உடல்நலத்தை அவர் பார்க்கவே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டார், எங்க மருத்துவ உதவி இருக்கிறதோ அங்க போடுவான்னு சொல்லி அவர் பொருள்கிட்ட கேட்கல. அந்த சமயத்துல அவர் சொன்னதெல்லாம் எனக்கு வந்து ஆர்டினரி சாதாரண மக்களோடு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல கிளம்பிட்டவர். அந்த சமயத்துல தான் நான் ஒன்று வைஸ் ப்ரொவின்ஷியலா இருக்கிறேன். அதை பார்த்து இந்த சமயத்தில் கூட எனக்கு சில சமயங்களில் வருவது ஒரு மாதிரி, ஏன்னா நாம கூட அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை வித்தியாசமான விதத்தில் வாழ்ந்து முடித்தவர். அதனால்தான் ஏழை அந்த உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை. அதுதான் அடுத்தது. 2வது முக்கியமான ஒன்று, இரக்கம் உள்ளோர் பேறு பெற்றோர். இரக்கம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள் இரக்கம் பெறுவர். எவ்வளவு முறை நான் கூட அவரை கடிந்து கொண்டிருக்கிறேன். என்ன ஃபாதர் ஜெரோம், நீங்க வந்து வரவங்களுக்கெல்லாம் ஏதாவது செஞ்சுட்டு கட்சியில் நீங்க போயிட்டு தப்பு மாட்டிக்கிறீங்களேன்னு சொன்னா, விடுமே, யாராவது ஒருத்தர் தப்பு செய்வாங்க, அதுக்காக நம்ம எல்லாருக்கும் செய்யாம இருக்கணுமான்னு சொல்லுவார். அத்தகைய ஒரு மிக உன்னதமான ஒரு இரக்கம் குணம் படைத்தவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், அவர் தங்க நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வர். இங்க இருக்கிற எல்லா அந்த நவத்துறவிகளை கேட்டு பாருங்க, அவரிடம் இருந்த பயிற்சி பெற்ற நவத்துறவிகளை எந்த ஒரு அளவில் அவர்களோடு உறவாடினார், அவர்களை நடத்தினார் என்று கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்வார்கள், அந்த ஜென்டில் வே ஆஃப் டீலிங் வித் them, அந்த கனிவுள்ள ஒரு உள்ளம். இங்க ஒரு தந்தை இருக்கிறார், அவருடைய பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. அவருக்கு உடல் நலம் சரியில்லாத சமயத்துல நானும் ஏற்காட்டில் ஏலகிரியில் இருக்கிறேன். 2 நாள் 3 நாள் அல்ல, அவர் சரியாகும் வரை அவரோடு ஒரு நாவிஸ் மாஸ்டர் போயிட்டு அவர் கூட தங்கி இருந்துட்டு வந்தார். அதுதான் எங்களுடைய வகுப்பு தோழர் ஜெரோம். அவர் இன்றும் அவரை பற்றி நினைக்கும் பொழுது அவருடைய வொகேஷன் இஸ் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த பேறு பெற்றவர்கள் என்ற அந்த ஒரு பட்டியலில் எங்களுடைய வகுப்பு தோழரை நாங்கள் இணைக்க ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் கனிவுள்ள ஒரு உள்ளம், இரக்கமுள்ள உள்ளம், அந்த ஏழை அந்த ஒரு உள்ளம், இந்த 3மே அவரை விண்ணகத்திற்கு உரிமையாளராக மாற்றியிருக்கும். கடைசியாக நான் அவரை பற்றி சிந்திக்கும் பொழுது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்ற அந்த வார்த்தைகளும் என்னுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது இன்று காலையிலிருந்து. ஏனென்றால் இவருடைய அழைப்பும் ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு. ஒரு மறை மாவட்ட குரு மாணவராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார், ஒரு துறவியாக மாறுகிறார், மீண்டும் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஒரு ஆயராக பொறுப்பேற்கிறார்,
ஏதோ ஒரு சுழற்சி அவருடைய வாழ்க்கையில் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு மறை மாவட்டத்திலிருந்து வந்து துறவியாக மாறி மீண்டும் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயராக மாறி மீண்டும் எங்களுடைய சபையிலேயே கடந்த 5 ஆண்டுகளாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தவர். இதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய அந்த அழைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு தனிச்சிறப்புள்ள ஒரு அழைப்பாக இருந்ததை நான் பார்க்கிறேன். எல்லா காலகட்டங்களிலும் அவருடைய அந்த வகுப்பு, அவருடைய அந்த ஏஜ் குரூப் என்பாங்க இல்லையா, அவர்களை கடந்துதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் யாருமே அவருடைய அந்த ஏஜுக்கு அந்த டைம்ல வந்து அவர் வாழவில்லை. நாங்கள்லாம் அவருக்கு 7-8 வருஷம் நாங்க சின்னவங்க. அதுக்கு அடுத்தவங்க வந்து ஒருவேளை அவங்களோட வகுப்பு தோழர்களாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஒரு குரூப் அவங்கெல்லாம் அவரை விட இன்னும் கொஞ்சம் ஜூனியர்ஸ். எல்லாமே அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, அவருடைய வாழ்க்கையில அவர் பல தரப்பட்ட சலேசியர்களோடு வாழ்ந்து தெளிந்தவர். எல்லோரோடும் அந்த சுமூகமாக பழகக்கூடியவர்கள். தன்னுடைய வயதுக்கு குறைந்தவர்களாக இருந்தாலும் தன்னுடைய வயதிற்கு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா அந்த சலேசியர்களோடும் உறவாடி, இன்று அது அப்படி உறவாடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. எப்பொழுதுமே நாம் நம்முடைய பக்கத்திலே நம்முடைய அந்த ஏஜ் குரூப் என்று சொல்லுவார்கள், அந்த வயதுக்கு ஒப்பிட்ட அந்த ஒப்பானவர்களோடு நாம் ஒரு நெருங்கிய உறவை நாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்வோம். ஆனால் இவர் வந்து வாழ்ந்தது தன்னுடைய அந்த இளம் அந்த வயது முதலே அவர் எல்லா வயதினரோடும் அவர் வாழ்ந்து அவர்களோடு உறவு பாராட்டியவர். உண்மையிலேயே என்னை பொறுத்த அளவில் இவர் ஒரு புதிய அந்த ஒரு விண்ணகத்தை நோக்கி செல்கிறார், ஒரு புதிய வாழ்வை நோக்கி செல்கிறார். உண்மையிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து ஆழமாக நம்பிய அந்த ஒரு மறு வாழ்வை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உணர்கிறேன். அந்த வகுப்பு தோழர்கள் என்ற முறையில இந்த ஒரு விசுவாசத்தையும் இந்த ஒரு நம்பிக்கையும் நாங்கள் ஆழப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலே அவர் எவ்வாறு அந்த இறந்த உயிர்த்த கிறிஸ்துவின் மேல் அந்த ஆழமான நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாரோ, பலவிதமான துன்ப துயரங்கள். எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் தந்தை பெல்லார்மின் அவர்கள் இந்த நற்செய்தி வாசிக்கும் போது அந்த கடைசியில வாசித்த அந்த ஒரு 3-4 வரிகளை அவ்வளவு அழுத்தமாக திருத்தமாக வாசித்தார். உங்களை துன்புறுத்தும் பொழுது, உங்களை இகழ்ந்து பேசும் பொழுது, அதுதான் அவருக்கு பொருந்தும். எல்லா நிலைகளிலும் யாரை பற்றியும் ஒன்றும் பேசுறது கிடையாது. அவர் இங்க நாங்கெல்லாம் பேசுவேன், நானும் சகாரஜ் எல்லாம் கூட ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பேசிக்குவோம். ஆனா அவரிடமிருந்து மற்றவர்களை பற்றி இகழ்ந்தோ தரக்குறைவாகவோ அல்லது இந்த புரளி பேசுவதோ இதுவரைக்கும் நாங்கள் அவர்கிட்ட இருந்து கேட்டது கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு மனநிலை. அத்தகைய ஒரு நபரை நாம் இப்பொழுது வழி அனுப்புகிறோம். அந்த ஆயர் நிலைக்கு அவர் உயர்த்தப்படுவது கூட எவ்வளவு ஒரு கடினத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது தந்தை பெல்லார்மின் அவர்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த ஒரு கடினமான உள்ளத்தோடு அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதை ஒரு உண்மையான ஒரு பணி வாழ்வாக ஏற்றுக்கொண்டார். 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அதற்காக அவர் வந்து முட்டி மோதி அவர் அதை கேட்கல. அதுக்காக அதை தள்ளி போட்டார். தள்ளி போட்டு அவரை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நான் செய்கிறேன். உடல் நலம் சரியில்லை அவருக்கு, அவருக்கு இதயம் சரியில்லை, அவருடைய varicose veins was giving trouble, but all the same he said okay, I'll go. அவருக்கு அந்த திருநிலை, அந்த ஆயருடைய திருநிலைப்பாடு கொடுத்த சமயத்தில் கூட எனக்கு அவ்வளவு மன வருத்தமாக இருந்தது. இந்த சமயத்துல இவர் இதை ஏற்றுக்கொள்கிறாரே என்று சொல்லி. ஆனால் அதுதான் தியாகம். அவரது அந்த ஆயர் பதவி என்பது பதவி அல்ல, ஒரு தியாகத்தின் ஒரு வெளிப்பாடு. அவன்